அஸ்லாமு அலைக்கும் டிபிஎஸ். நேரத்தோட ஒலிம்பிட்டேன், டைம் இருக்கித்தானே, லேட் ஆகி திரும்ப ஓடும் சொல்லி திரும்ப படுத்துட்டேன். அதுக்கு பிறகுதான் மண்டைக்கு ஓடினு கிண்டைக்கு வெள்ளிக்கிழமை நாத்து ஓடாண்டி செல் எப்படியும் பாலைக்கு நேரத்தில் போக மாட்டேன். இருக்கிற கொஞ்ச நேரத்தைக்கு இன்பமா ஓடிட்டு வருவோண்டு போய் ஓடிட்டு வந்து டக்குன்னு ரெடி ஆயிட்டு எல்லாருமா மொத்தமா போய் ஜிம்மா முடிச்சிட்டு வரக்குள்ளதான் இவனுங்க சொன்னானுங்க எப்பயும் ரூமுக்கு தானே இருந்ததுங்க. இன்றைய நாள் கடைக்கு போய் சாப்பிடுவோம் சொல்லி, சரி உங்களோட பேச்சை ஏன் நாம மறுப்பா எல்லாருமா போய் இருந்து சாப்பிடுவோம் சொல்லி மொத்தமா கிளம்பிட்டு. ஆனா எங்களுக்கு சுத்தமாக இடமே இல்லை. சரி இருக்கிற பசிக்கு எங்க இருந்து சாப்பிட்டா என்னன்னு சொல்லி நாங்க பார்சலை வாங்கி எடுத்துட்டு எல்லாரும் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அந்த இடத்துல உங்களோட வீடியோல நான் பாக்குறேன் நல்லா இருக்கும் ப்ரோன்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லி இருந்தார். அந்த சந்தோஷத்தோட இந்த அரிக்கிற சாப்பாடுலாம் முடிக்கிட்டு அவசர அவசரமா கிளம்பிட்டோம் ஓட்டத்துக்கு. அப்படி இப்படி மழை தண்ணியெல்லாம் பார்க்காம மஜாவை ஓடி முடிக்கிட்டு இருக்கக்குள்ள உழைக்கிற வானத்து ஊக்கச்சத்துக்கான அவருக்கான ஊக்கச்சத்தை கொடுத்துட்டு கடும் வாகன நெரிசல கிடக்கு வளைஞ்சி நெளிஞ்செல்லாம் ஏன் போவான். ரூமுக்கு வந்துட்டேன். வாயெல்லாம் நவனவன்றிக்கு வாக்கேரி சரி கொடுப்பேன்னு சொல்லி சாராட இந்த கோப்பி பிராண்ட வாங்கி வளமையா சொக்கோதாமாங்கிற இன்றைக்கு மாத்தி வாங்கன்னு சொல்லி குடிச்சு பார்த்தேன். அதை கூட இதெல்லாம் அவரேஜ் அழகா ஓடி முடிச்சிட்டு ஆறுதலா ரூமுக்கு வந்துருவோம். இன்றைய நாள் ஆவி பூந்துட்டோ என்னமோ தெரியா எனக்கே அறியாம 3:30 மட்டுக்கும் ஓடி இருக்கு. இதுக்கிடையில பசி எடுக்கல, ஓடி முடிக்கன்னு எண்ணம் வந்ததுக்கு பிறகு பசி எடுத்திக்கு. ஆனா ஏற்கனவே எனக்கு சாப்பாடு எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த அரிக்கிற 3 சாப்பாடு ஒருத்தங்க ஆர்டர் பண்ணி இருந்தாங்க. நான் எடுத்து கொடுத்துட்டு இடையில போற வழியில செல்லிருந்தாங்க. செக்யூரிட்டி எல்லாம் பைத்தாரு, எனக்கு இந்த சாப்பாடு வானா திஸ் இஸ் ஃபார் யூ. அது கிடைக்க குளோர் மணி இருக்கு. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் பேக்குக்கு தான் இருந்த. இடையில இந்த பர்கருங்க இருந்துடா வந்தன்னு கேட்டீங்கன்னா ஆக்கொல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்று நடந்தா நடந்துட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த விளக்கம், சாப்பாடு வந்தா வந்துட்டே இருக்கு. இல்லண்டா இல்ல இந்த பர்கர் சம்பவத்தை செல்லலே இரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஆர்டர் பண்ற சாமாம்பர லேட் ஆகினா அப்படியே பார்த்துட்டு இருக்கிற நித்திர வைத்திரும் கோல் பண்ணாலும் தூக்குறல்ல ஒன்னும் செய்யறல்ல. நமக்கும் தூக்கிறிய மனசு இல்ல, அதால அள்ளிட்டு வந்து அவங்களோட பேரால் அழகா திங்குறதா. இடையில இந்த அரிக்கிற வஃபலை திண்டுக்கெல்லாம் வைத்து தூக்கி பேக்குக்க வச்சுட்டு 4 மணியாவது திண்டு இடத்தெல்லாம் துப்புர வைக்க போட்டு இந்தியா முடிச்சுட்டு அடுத்த பார்க்கலாம்.